உண்மையிலேயே அந்த குட்டி பசங்க ஜீவா அண்ட் தேவா அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு கடலூர், ஏன்னா ஒரு கடலூர் மாவட்டத்துக்காரன, ஒரு பண்ருட்டியிலேருந்து பால்ய காலத்தெல்லாம் அனுபவித்தவன், அந்த இடத்துலேருந்து இப்படியான ஒரு ஆட்கள் மேலே வந்து, அந்த குட்டி பசங்க மேலே வந்து முதல்வர் தலைமை செயலகத்தில் சந்திக்கிற அளவுக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதற்கு காரணமான பெற்றோர்கள் மற்றும் அவங்க மாமா தான் எனக்கு தெரிஞ்சது வந்து காரணமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த குட்டி பசங்களை வந்து அந்த மாதிரி அதை பண்ணி அவங்க பண்ணது வந்து தான் இன்றைக்கி இந்த ரீச் வந்திருக்கு. அதான் இந்த செல்ஃபோன் காலத்தில் யார் எப்படியெல்லாம் ரீச் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படியான விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை இந்த குட்டி பசங்க மூலமாக செல்லணும் அப்படின்னு நினச்ச முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான், நல்லது செய்கிறவங்கள எப்போ பார்த்தாலும் வந்து நொட்ட சொல்லிகிட்டே இருப்பானுங்க. இந்த கெட்டது செய்கிறவங்க பற்றி இவங்க கவலைப்பட்டதும் கிடையாது, கேள்வியும் கேட்க மாட்டானுங்க. கேள்வி கேட்டால் பயம். ஏன்னா கெட்டவன் சாதாரண இருக்க மாட்டான், சும்மா இருக்க மாட்டான். அதுதான். ஆனால் நல்லவன் வந்து ஒரு மரியாதைலாம் கொடுத்து போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதை வந்து நொட்ட சொல்கிறதுக்கு மட்டும் வந்து முதலாக வந்து நிற்பானுங்க. அதுதான் இங்கே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய இந்த மக்களை சந்திக்கும் சேவைகளை வந்து நிறுத்தாமல் நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க. காரணம் என்னென்னா, அண்ணா அதை தான் சொன்னார், மக்களோடு இருங்கள், மக்களோடு பழகுங்கள், மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களோடு இருந்து தீருங்கள் அப்படின்றது தான் அண்ணாவுடைய அந்த கோட்பாடு. அதை தான் வந்து தமிழக முதல்வர் செஞ்சிட்ருக்கார். அதனால தான் நான் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து கொண்டாடுறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன், எல்லாமே செய்கிறேன். காரணம் என்னென்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து காட்சிக்கு எளியவனாக இருக்கிறார். அது ஒன்று போதும் அவரை கொண்டாட.